நேயர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பழமொழிக்கான விளக்கம் தான். இப்போ நம்ம இந்த பதிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிட்ருக்கு, நல்லா அழகாக வெயிலும் அடிச்சிட்ருக்கு, மழையும் பெஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த பதிவு போடணுங்கிறதுக்காக இப்போ இந்த பதிவு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மழை வர்றது. பழமொழி என்னென்னா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இதுதாங்க பழமொழி. இந்த பழமொழிக்கான விளக்கம், ஒரு இளைஞர்கள் வந்துட்டு ஊருக்கு அடங்கலை அப்படின்னா வீட்டுக்கு அடங்குவாங்க, வீட்டுக்கும் அடங்கலை அப்படின்னா யாருக்கும் அடங்க மாட்டாங்க. இப்படி சில இளைஞர்கள்லாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கிற சமயத்தில் ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு அடங்காலனா பெரிய பிரச்சனை கொண்டு வந்து காவல் நிலையம் வரைக்கும் போகிற அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து என்ன சொன்னாலும் அப்படி என்ன சொன்னாலும் அந்த திருந்தாத அந்த இளைஞர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சின்ன சின்ன குற்ற செயல்களில் ஈடுபடுவாங்க. அந்த சின்ன சின்ன குற்ற செயல்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு பெரிய சிக்கலை அவனுடைய வாழ்க்கைக்கே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலை கொண்டு வந்து உருவாக்கி வச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு அவனுடைய வாழ்க்கையே மாறி போகுங்க. இந்த உழைப்புன்றது என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்வை தரம் என்ன, இப்படிங்கிறது எல்லாமே வந்து அவனுக்கு வந்து தெரியாமையே போயிடும். அப்படி தெரியாமல் போகிற காலத்தில் அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையே வந்து இவ்வளோ தூரம் நம்ம கெட்டு போயிட்டோம் அப்படிங்கும்போது அதில் ஒரு சில நேரங்களில் அவன் வந்து அந்த சமயத்துக்கு அவனுக்கு அது சில விஷயங்கள் நன்மையாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதவே அவன் கையில் வந்து எடுத்துகிட்டு வாழ்க்கை முறை ஒரு குற்றச்செயல்களில் ஈடுபட்டுருப்பான். இப்படி ஒரு சூழல் இருக்கிற சமயத்தில் ஒரு விஷயம் நடக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த பையன் தன்னுடைய படிப்பை இழந்திருப்பான். படிப்பு இழந்தது பிறகு அவனுடைய வாழ்க்கை தரம் மாறி போயிடுது இல்லையா? ஏன்னா குற்றச்செயல்கள் அதிகமாக அவன் ஈடுபட்டு போகிறதுனால. அப்படி ஒரு சூழல் இருக்கிற சமயத்தில் வந்து எங்கேயோ எவனோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பன் கிடைப்பான். அப்படி கிடைக்கிற ஒரு நட்பு அப்படிங்கிறது இவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. எப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவன் குற்றச்செயலில் ஈடுபட்டதுனால இவன் மேலே யாருமே நம்பிக்கை வச்சுருக்க மாட்டாங்க. திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கவே மாட்டாங்க. இவன் எவ்வளோதான் முயற்சி பண்ணனாலும் அவனுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காமையே இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரணம் இவனுக்கு எங்கேருந்தோ ஒரு நட்பு ஒன்று கிடைக்கும். அந்த நட்பு அப்படிங்கிறது இவனை பற்றி முழுசாக தெரிஞ்சவனாக இருப்பான். இவனுடைய குணநலங்கள் எல்லாமே தெரிஞ்ச பின்னாடியுமே கூட, ஆனால் இவனுக்குள்ளே ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சு வச்சுருப்பான். அப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவன் மீது அந்த நண்பன் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருப்பான். நான் இருக்கேன், நீ இதுக்கு மேலே வந்து எந்த விதமான ஒரு விஷயங்களையும் தப்பான ஒரு விஷயங்களையும் செய்யாத, அப்படிப்பட்ட நண்பர்களுடைய நட்பிலிருந்து நீ விடுபட்டு வந்துரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வேலை கம்மியாக இருந்தாலும் கூலி கம்மியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இந்த புதிதாக கிடைத்த நண்பன் சொல்லுவான். அது மட்டும் இல்லை, நீ படிப்பை வந்து மேற்கொண்டு தொடரணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டினா நான் உனக்கு அதை உதவி செய்கிறேன், நீ வந்து படி, உனக்கு என்ன படிக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீ படிச்சுக்கோ, அதுக்கு நான் எந்த வகையிலையும் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் ஒன்று வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள், நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் அவன் சொல்லுவான். அப்படி சொல்கிறத கேட்டு இந்த ஊதாரித்தனமாக அல்லது வந்து ஒரு ஒழுங்கினமாக நடந்துகிட்டு இருந்த அந்த இளைஞன் என்ன செய்வான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மேலே நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை வந்த பிறகு இவனுடைய நல்ல செயல்பாட்டின் மூலம் அல்லது நண்பனுடைய நல்ல வழிகாட்டுதல் மூலம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நிலைமைக்கு வருவான். நல்ல குணங்களை வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பான். நல்ல விஷயங்களை வந்து வாழ்க்கையில் செய்யணும், வாழ்க்கையில் சாதிக்கணும், நல்லபடியாக நம்ம வாழணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம் வந்துச்சுன்னா அந்த குணத்துக்கும் அந்த செயலுக்கும் பேர் தாங்க பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதில் யார் பூவு யார் நார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னா, இந்த விளக்கம் கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பூ என்பது யார், நார் என்பது யாருன்ட்டு. ஆமாங்க, இந்த நல்வழிப்படுத்தினவன் தான் பூ, கெட்ட வழியிலிருந்து நல்லா திருந்தி வாழ நினச்சி வந்தாங்க நார். எனவே இந்த பழமொழிக்கான விளக்கம் இதுதாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி.